சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன அது? பரிசுத்தமாக இருக்கிறியா? இன்னும் ஒருபடி பரிசுத்தம் முன்னேறு. பரிசுத்தம் இல்லாமல் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறாரு. பரிசுத்தத்தை பெருக்கிக் கொள்ளணும். அதாவது பரிசுத்தத்தில் பூரணம் படணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. பூரணப்படுத்தி கொள்ளுங்க. அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் கிடைக்கப்பட்ட அந்த உச்சிதமான பரிசுத்த ஜீவிதம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் கிடைக்கப்பட்ட உச்சிதமான அந்த பரிசுத்த ஜீவிதத்தை நாம் பெருக்கிக் கொள்ளணும். இப்போ இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்பொழுது ஒரு காரியம் நமக்கு புரியுது. நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை தேவன் எழுப்பட்டோம். அது என்னன்னா, எனக்குள் எழும்புகிற பாவம், எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவத்தை கொலை செய்கிற கொலைகாரன், பாவத்தை கொலை செய்கிற கொலைகாரனாக தேவனே என்னை மாற்றும் என நாம் ஜெபிக்கலாமா? அதாவது புதிய உடன்படிக்கையினுடைய பிணைகாசாக, புதிய உடன்படிக்கையின் பிணைகாசாக நாம் எழும்பி நமக்குள்ளே, என்னிலே உங்களிலே நம்மிலே எழும்புகிற பாவங்களை கொலை செய்கிற, குத்தி போடுகிற பராக்கிரமசாலியாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. ஒப்பு கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, புறம்பே இருந்து வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு நாம் நம்மிடத்திலே விசுவாசத்தை உண்டாக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி ஓடத்தக்கதாக, நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கத்தக்கதாக, அதாவது புதிய உடன்படிக்கையின் யோசேப்பாக கர்த்தாவே என்னை மாற்றும் என நாம் ஜெபிப்போமா? எது எப்படியானாலும் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்த வாழ்க்கையை முன்னேறி செல்லும்படியாக தேவன் என்னிலும் உங்களிலும் நம்மிலும் இரக்கம் பாராட்டுவாராக. அவர் நம்மை என்றும் கைவிடாது இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.